ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுது தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து கொண்டு நாமத்தொண்டே மகிமைப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்ப இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் வாசிக்க கேட்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென், ஆமென காணும், அல்லேலூயா காணுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். அல்லேலூயா, ஆமென். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். கடந்த நாட்களுமாய் கூட சுசிலம்மா அவங்க குடும்பத்தில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வைக்கும்படியாக அவங்க அழைத்திருந்தார்கள். அப்போ அந்த வீட்டு கூட்டத்திற்காக சென்ற பொழுது ஆராதனை வேலை நரேஷ் சாம் அப்படியே அவங்க பாடல் பாடி ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தாங்க. ஆராதனை வேலை கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினது. கர்த்தர் நிரப்பினும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அப்படியே பரலோகத்தில் இருந்த வார்த்தையானது என் இருதயத்திலே அப்படியே அல்லேலூயா அழுத்து கொண்டே இருந்தது. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே என்ற வார்த்தை எனக்குள்ள துணித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, ஏமே இந்த வார்த்தையை எடுத்து நான் கண்டுபிடிச்சு அல்லேலூயா ஏமே அந்த வார்த்தையை படித்தேன். அது மிகவும் தேவபலனாக இருந்தது. அல்லேலூயா, ஏமேன். அப்புறம் அவங்களுக்கு சுருக்கமாக அந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம். ஆமென். கர்த்தர் அதனுடைய சாராம்சத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக டிக்கெட் எல்லாம் காணும். ஆமென். இன்னைக்கு அநேக நபர்கள் என்ன செய்யல, வரல. திருவிருந்து ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது ஒரு திருவிழா, பரிசுத்த ஆராதனை. ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனையில நம்ம திருச்சபையில ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் குடும்பமாக சரியான நேரத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை சொன்னால் 8:30 மணிக்கே வந்து ஆயத்த ஜெபம் பண்ணணும், ஆயத்தப்பட்டு இருக்கணும். அந்த முதல் வாரம் திருவிருந்து ஆராதனை சொல்லும் பொழுது அந்த பயம், அந்த பக்தி நமக்குள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கொண்டாட்டம் என்று சொன்னால் முதல்ல போய் நாம் என்ன செய்கிறோம், முந்தி அடைந்து கொண்டு நிற்கிறோம் இல்லையா? ஆனால் இதே பரிசுத்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது இன்னும் நம்ம தேவ பக்தியிலே குறைவுள்ளவளாக தாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அதை நம்ம விரும்புகிறோம், கரெக்ட். அல்லேலூயா. ஆனால் நாம தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமா என்பதை பார்க்கும்பொழுது அது குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆமென். எப்படியோ ஆனால் இருக்கிற சிறிய கூட்டமாக இருந்தாலும் நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சில வார்த்தைகள் உங்களை என்ன செய்யும், உங்களை வார்த்தை அப்படியே நேராக வந்து அப்படியே ஆணி பாய்கிறது போல பாயும். சிலது தலையில் கொட்டுறது மாதிரி இருக்கும். அப்போ நீதிமான் கொட்டுறது உங்களுக்கு எப்படி இருக்குமா? அல்லேலூயா. அது ஔஷதம் நினச்சிக்குங்க. ஆமென். சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது அது உங்களை சரிப்படுத்தும், குணமாக்கும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சொல்ல பாருங்க, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். பிரைஸ் தி லார்ட். தாயின் கருவிலே தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதிகள் என்று சொல்லும்போது நீங்க நினைக்கிற மாதிரி
உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லை, ஜனங்கள், சகல ஜனங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இந்த பூமியில அன்பு செலுத்துறோம். யார் அன்பு செலுத்துறோம்? நீ பணக்காரனா இருந்தனா, நல்ல செல்வ செழிப்பா இருந்தனா, நீ தர்ம பிரபுவா இருந்தனா என்ன செய்வாங்க? உன் மேல அன்பு செலுத்துவாங்க இல்லையா? ஆமென். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இவன் வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கரு தோன்றுவதற்கு முன்னதாகவே தேவன் நம்ம அறிந்திருக்கிறார், மேல் அன்பு செலுத்தி இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சொல்லுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சொல்லு, சொல்லுங்க. 13 வருஷம் ஆகுதா? 33 வருஷம் ஆகுது. சரி, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. என்னோட கேள்வி, இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், அதனால நீங்க அது காப்பி சொல்லக்கூடாது. 2026 ஆண்டுகள் ஆயிருது. கிபி கிமு எதுக்கு சொல்றோம்? கிறிஸ்து பிறந்த பின் எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு? 2026 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எப்போ நம்ம எப்போ பிறந்தோம்? இப்பதான் பிறந்தோம். இதுக்கப்புறம் பிறக்க போறோம். நிறைய குழந்தைகள் பிறக்க போறாங்க இல்லையா? ஆனா இவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப இங்க பாருங்க, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்த வரும். அப்ப நாம விசேஷித்தமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்க பார்க்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அந்த கர்த்தர் யார்? அந்த கர்த்தர் யார் என்று பார்க்கும்பொழுது இதே அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இங்க பார்க்கிறோம், அவர்களுடைய மீட்பர், அவர் அவருடைய சிருஷ்டிகர். ஆமென். அவர் யாருங்க? அவருடைய சிருஷ்டிகர், என்னுடைய சிருஷ்டி கர்த்தர். கர்த்தர் யாரு? அவர் சிருஷ்டித்தவர். குரங்குல இருந்து மனுஷன் வரல. அப்ப இன்னைக்கு இருக்க குரங்குல மனுஷன் வரணுமா இல்லையா? குரங்குல இருந்து மனுஷன் வரல, அவர் அவருடைய கரங்களாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். இரண்டாவது, என்னுடைய மீட்பர். அவர்களுடைய மீட்பர் என்று சொல்லும்பொழுது நீங்க எப்படி எடுத்துக்கணும்? அவர் என்னுடைய சிருஷ்டிகர், அவர் என்னுடைய மீட்பர். 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னுடைய சிருஷ்டிகர். 1ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னுடைய மீட்பர். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னுடைய இரட்சகர். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் என் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமென். அப்ப இங்க பார்க்கும்போது அவர் என்னை ரட்சிக்கிறவர். நான்காவது, அவர் என்னுடைய ராஜா. 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். ஆமென். அவர் யாரு? உன் ராஜா. 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவர் என் பாதுகாவலராய் இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அவர் உன் பாதுகாவலராய் இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் சரி, அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தரும் கூட இருக்கிறாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் கூட இருக்கிறாரு, உன் மீட்பரும் கூட இருக்கிறாரு, உன் இரட்சகரும் கூட இருக்கிறாரு, உன் ராஜாவும் கூட இருக்கிறாரு. அவரே உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். ஆமென். 4ஆம் வசனத்தில் வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய்.
நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். அப்ப இங்க பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். இன்னைக்கு பூமியில யாரும் நேசிக்கிறாங்க? இன்னைக்கு நேசிக்கிறவங்களாம் உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல பாதியில கழட்டி விட்டு போயிடுறாங்களா? இல்ல போயிட்டு தள்ளிடுறாங்களா? ஏமே அவர் நம்ம நேசிக்கிறாருங்க. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. ஆமென். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அவர்களை மீண்டும் சேர்ப்பவர் என்று பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன் மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்தைகளையும், அல்லேலூயா, என்ன சொல்றாரு? நானே சேர்ப்பேன். அப்ப ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். அநேக பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரப்போகுது. அநேக முறிந்த உறவுகள்லாம் கர்த்தர் சரியாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? தேவன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். குடும்பத்தில் சண்டை பிரச்சனையா கர்த்தர் அந்த சண்டை பிரச்சனை எடுத்து போட்டு ஒரு ஒற்றுமையை, ஒரு மனத தேவன் கட்டளையிட அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நானே உன் மீறுதல்களையும் உன் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் பாருங்க, அவர்களை மன்னிக்கிறவர். ஆமென். யார? என்ன மன்னிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நானே உன் மீறுதல்களை உன் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நிலையாமலும் இருப்பேன். இன்னைக்கு மனுஷன்தான் சொல்லி சொல்லி காட்டுவான், குத்தி குத்தி காட்டுவான். ஆனால் தேவன் பார்ப்பாருங்க, என்ன சொல்ற பாருங்க, உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பாவத்தை மன்னிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு இன்னைக்கு ஒரு பாவம், நேற்று ஒரு பாவம், நாளைக்கு ஒரு பாவம், நாளைக்கு ஒரு பாவம்னு செஞ்சிருக்க கூடாது. ஆமென். நீ எல்லாவற்றையும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, இனி பாவம் செய்து, அதுதான் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன்னை எதற்காக சிருஷ்டித்தார்? இஸ்ரவேலே, உன்னை எதற்காக உருவாக்கினார்? ஆமென். இன்னைக்கு கேள்வி பதில் போலதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கும். உன்னை எதற்காக சிருஷ்டித்தார்? உன்னை எதற்காக உருவாக்கினார்? உன் சுய இஷ்டமா செய்யறதுக்கா? சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கா? இல்லையா? எதற்காக உன்னை சிருஷ்டித்த? உன்னை சிருஷ்டித்தது, உன்னை உருவாக்கினது ஒரு நோக்கம் உண்டு. அது ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். உன்னை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதுக்காக உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த பூமியில? ஏன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார்? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டுங்க. அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 7ஆம் வசனமும் 21ஆம் வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிங்க. 7:21. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. இப்போ புரியுதா? நீ உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன? புரியுதா இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா?
உன் நிமித்தம் பூமி தூஷிக்கப்படுகிறதா? சொல்லுங்க. ஹலோ, கர்த்தர் உன்னை உருவாக்கிய நோக்கம் என்ன? உன்னை சிருஷ்டித்த நோக்கம் என்ன? உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? அல்லேலூயா. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இங்க பாருங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒன்று, உன்னை எதுக்கு உருவாக்கினார்? எதுக்கு சிருஷ்டித்தார்? யாரும் மகிமைக்கென்று? உங்க பேர் பெருசாவதுக்கா? கர்த்தரின் நாமம் மகிமைப்படணும். பா, எப்படி என்ன பேர் சொல்லணும்? உங்க பேரு புகழ சொல்லுதா? அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படணும். இன்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவ வாழ்க்கையில் அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு ஆண்டவராக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக அல்லேலூயா கர்த்தர் என்னை விளங்க செய்கிறார். தேவனுடைய தாசன் நீயோ தேவனுடைய மனுஷன் என்று அநேக நபர்கள் சொல்ல கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு பெருமையா? என் அப்பாவுக்கு பெருமை. பிள்ளை என்னமா வளர்த்து இருக்கிறாங்க, நல்ல அருமையான பெற்றோர்ப்பா. அப்ப யாருக்கு பெருமை? அப்பாவுக்கு பெருமை. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று தேவனை படைத்திருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, எதுக்காக படைத்தாரு? என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஒன்று, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இரண்டாவது, அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. எத்தனை பேர் தேவனை துதிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க? அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரியை அடங்குவார். சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டாடு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டாடு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. அல்லேலூயா. நான் பாடுவேன், சத்துருவை மிதிப்பார்னா நீங்க கூட சேர்ந்து பாடணும். அல்லேலூயா. ஆமென். பரவாயில்ல. சத்துருவை மிதிப்பார்னா நீங்க என்ன செய்யணும்? கூட சேர்ந்து வாயில பாடுங்க, கையை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. பாடலாமா? சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயித்தார். ராஜரீகம் பண்ணுவார். ராஜரீகம் பண்ணுவார். நீயோ
கரங்களை தட்டி உயர்த்தி கொண்டாடு நாம கரங்களை தட்டி உயர்த்தி கொண்டாடு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் புது பலன் தருவார் கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் புது பலன் தருவார் கரங்களை அசைத்து துதித்து கொண்டாடு நீயும் கரங்களை அசைத்து உயர்த்தி கொண்டாடு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே நாம் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்கு தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்டார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்கு தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் நீயும் கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டாடு நீயும் கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டாடு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவை இயேசுவையே பாடு ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரைஸ் தி லார்ட் இங்க பார்க்கிறோம் ஒன்று அவருடைய நாம மகிமைக்கென்று உன்னை படைத்தார் அவருடைய துதியை சொல்லுவதற்காக உன்னை படைத்தார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் இப்போ உன்னை உருவாக்கின உன்னை சிருஷ்டித்த நோக்கம் என்ன உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் நீ கர்த்தரை துதித்து கொண்டிருக்கணும் உன் நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா தூஷிக்கப்படுகிறதா நீ சண்டை போட்டா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் நீ கெட்ட வார்த்தை பேசினா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் நீ பொய் சொன்னா பொய் சாட்சி சொன்னா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் அல்லேலூயா நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அடி தடி போட்டு பண்ணா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் அல்லேலூயா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் என்னுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்க இருதயத்தை யோசித்து பாருங்க ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ சற்று உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா தேவனை துக்கப்படுத்துகிறோமா என்று சொல்லி அல்லேலூயா அப்படியே கண்களை மூடுங்க ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்க்கையில இருக்கு என் பார்வையில் இருக்கு என் பேச்சில் இருக்கு என் செயல்ல இருக்கு என்னை மன்னிங்கப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே ஆண்டவரே வாழில தூஷணம் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்க சுத்திகரிங்கப்பா வேதனை உண்டாக்குகிற வழி என் நிமித்தம் நாம் ஒன்றே மகிமைப்பட வேண்டுமே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா இங்க வந்திருக்க ஜனங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா சுத்திகரிங்க எப்போது என் வாயில துதிக்கிற கம்பீர சத்தம் இருக்கணும் ஆண்டவரே
ஓ ஹalleluya. என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, குறை சொல்லுகிற வாயை எடுத்து போடுங்க, பொய் சொல்லுகிற நாவை எடுத்து போடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். துதிக்கிற நாவாக மாற்றுங்க ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அல்லேலூயா. உன்னை மீட்டு கொண்டேன். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. ஆமென். யார் அந்த கர்த்தர் என்று பார்த்தோம். இரண்டாவது, உன்னை எதற்காக சிருஷ்டித்தார்? இஸ்ரவேலே, உன்னை எதற்காக உருவாக்கினார் என்று பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே. ஏசாயா 41:8 பார்க்கிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நீங்களா யார் தெரியுமா? அவருடைய ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. ஆமென். நீங்களா யாரு? அவருடைய ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. நீங்களா விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். நான் 41:9 பார்க்கிறோம். ஏசாயா, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன். ஆமென். நான் பூமியின் கடையாந்திரங்களில் உன்னை எடுத்து, எங்கேயோ ஒரு இடத்துல கடந்த, மயிலை பாலாஜி நகர்ல இருந்த, கே நகர்ல இருந்த. அல்லேலூயா. அப்புறம் நீங்க பிறந்து வளர்ந்தா எந்த இடத்துல சொல்லுங்க? காஞ்சிபுரம், வந்தவாசி, சென்னையிலிருந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்ல பிறந்தவங்க யார் யாரு? எந்த ஊருமா? தஞ்சாவூர், விழுப்புரம், ஆந்திராகரு, மரக்கானம். மற்றவங்களாம் சென்னை தானே பிறந்தது. நீங்களா சென்னையா? அல்லேலூயா. ஆமென். எந்த ஊர் சொல்லுமா? வாய் திறந்து. என்னம்மா? காட்டு தேவாத்தூர். காட்டு அத்தி மரத்துல ஏறின சகையை பார்த்து சொல்றாரு, சகைவே கீழே இறங்கி வா. காட்டு தேவாத்தூர்ல பிறந்த தாயாரே, கீழே இறங்கி வா. அல்லேலூயா. ஆமே, நான் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து. லட்சுமி அம்மா, நீங்க எங்கம்மா பிறந்தீங்க? நேபாளுக்கு அடிக்க சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா. நான் பூமியின் நேபாளிலிருந்து இல்லையா இருக்குது. அதான் ஹையஸ்ட் ஃபாரின் கண்ட்ரி. நமது இந்தியா கிடையாது, வெளி தேசம் வச்சுக்கோங்க. ஐ மீன், நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பரிசுத்தமாக இருக்கும் போதே உன்னை தெரிஞ்சு கொள்ளங்க. நீ பாவியா இருக்கும் போதே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் அப்பவே உன்னை தெரிந்து கொண்டார். யாருன்னா பாவியை பார்த்து நேசிக்கிறாரா? யார் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமியில வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கவே. ஆமென். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசுத்தருக்கு, பரிசுத்த கூட்டத்துக்கு, பணக்கார கூட்டத்துக்கு, கோடீஸ்வரர்களுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா பாவிக்கு, ஏழைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்காக, அல்லேலூயா, அந்த ஏழை எளிய மக்களுக்காக, பாவியாய் எனக்காக, உனக்காக, நமக்காக ஒருவர் பிறந்தார் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆமென், நீ என் தாசன். நீ யாரு? என் பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமா, நீ நினைக்கிற நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அல்ல அல்ல அல்ல, அவர் உன்னை தெரிந்து கொண்டாரு. நீ என் மகன், நீ எனக்கு தேவை. அல்லேலூயா.
ஆமென். ரெபெக்கால தேவன் தெரிந்து கொண்டாரு. என்னதான் நீ எங்கதான் மூளை முடுக்கல எங்கேயோ கடந்தாலும் சரி, முடிச்சுல ஓரத்தில் லட்சுமி நகர்ல இருந்தாலும் சரி, கத்தர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்தார் குரோம்பேட்டுக்கு. அங்கிருந்து கூட்டு வந்து புதிய வாசல்ல உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ நினைக்கிற நீ வந்து முரளியை தெரிந்து கொண்டேன், இல்ல நீ வந்து யாரு ஈசாக்கு தெரிந்து கொண்டேன் ரெபெக்கால், இல்ல ஈசாக்கு வந்து சொல்லுவான் நான் ரெபெக்காலை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப சசி எங்கப்பா? ரொம்ப நாள் ஆளே காணுமே, தேடிட்டு இருக்கேன், தேடி தேடி பார்த்தேன், பேரே மறந்து போச்சு. பார்த்தீங்களா? சில பேர் அப்படிதான், நிறைய பேர் காணா போயிடுறாங்க. ஆமென். அப்ப சசி யாரை தெரிந்து கொண்டது? ரெபெக்கால. ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்றார். எவ்வளோ தவறு செய்கிறோம், திருந்தி வாழ்றோம் நினைக்கிறோம், ஆனா தவறு செஞ்சிடறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவோம் வெறுத்து விடலை, உன்னை சுத்திகரித்துக்கொள். சில பேருக்கு நான் திருவிந்து எடுக்காதீங்க சொல்றேன்னா எதுக்காகனா நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், தேவனோட இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகணும். ஒரு சின்ன ஒரு விஷயம், பால் ஃபுல்லா வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு, ஒரு சின்ன ஒரு விஷம் ஒரு சொட்டு போட்டு அந்த பாலே விஷமா மாறிடும். நீ 100க்கு 100 99% நல்ல பேர் எடுத்துட்ட, ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் எடுத்தா நீ எடுத்த 99% நல்ல பேரும் அவுட்டு, காலி. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஆமென். அது சரி பண்றதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அவனை வெறுத்து விடல, நீ இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் நீ ஸ்ட்ராங் ஆகணும். அந்த ஒரு பாயிண்ட்ல கூட என்ன செய்யக்கூடாது, கோல்டு கூட 99.99 தான், ஆனா என் பிள்ளைங்க 100% இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ சொக்க தங்கமா இருக்கணும். ஸ்வேதா எப்படி இருக்கணும்? ஜாக்லின் எப்படி இருக்கணும்? சொக்க தங்கமா இருக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 100%. 100க்கு 100%. அல்லேலூயா. பியூரிட்டியா இருக்கணும். கர்த்தர் பார்க்கறாரு. நல்ல வல்லவெல்லேர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு டாட் இருந்தா அப்படி இருக்கும், என்ன அதான் தெரியும். வெள்ளை வெள்ளை இருக்கு தெரியாது, அது புள்ளி என்ன இருக்கு அதான் தெரியும். அல்லேலூயா. அப்ப பர்ஃபெக்டா இருக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம சரியாக்கி கொள்ளணும். ஆண்டவர் சொல்ற 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். எந்த சூழ்நிலை குறித்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பூமியில எல்லாம் நம்மளை விட்டு போயிடலாம் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் எழுதின பாட்டு இது? என்னப்பா கவிஞர் கண்ணதாசனா? அவருக்கு பைபிள் படிக்கல போல இருக்குது. அல்லேலூயா. ஆனா கவிஞர் கண்ணதாசன் ஃபேமிலிக்கு சொல்றேன் நான் ஒரே ஒரு காரியம், கடைசி வரை ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், மரித்த பின். அல்லேலூயா. நாம் இளைப்பாறுகிற ஒரு இடம் இளைப்பார் பரதேசி. ஆண்டவர் சொல்றாரு சிலுவிலே மரிக்கும் போது அவரே மரிக்க போகிறாரு, ஆனா மரிக்க போற ஒரு கல்லனை பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நீ என் மனம் திரும்பின கல்லன் அவர், இன்னைக்கு என்ன கூட பரதேசில் இருப்பாய். அப்ப கடைசி வரைக்கும் ஒரு யாருன்னா இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமில்ல, மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுல நம்ம பரலோகத்திற்குரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம், அப்பேற்பட்ட டிக்கெட் உனக்கு இருக்கு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நான் தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர்.
எல்லாம் இயேசு சொன்னா நீங்க பாருங்க, அல்லேலூயா, கட்டையத்துக்கு சும்மா மண்டல நறுக்கு போடலான்னு இருக்கு எனக்கு. அல்லேலூயா, ஆமென். இயேசுன்னு சொன்னா உங்கள வாயில குறைஞ்சி போயிடுமா, முத்தெல்லாம் கொட்டி போயிடுமான்னு தெரியல. எதுவும் எங்களுக்கு இயேசு, ஆமென். எனக்கு இயேசு, நமக்கு இயேசு, அவர் தான் எல்லாமே. ஆதியும் அந்தமும் அவர் தான், முதலும் தொடக்கமும் முடிவும் அவர் தான். அவர் தான் அல்பா ஒமேகாவா இருக்கிறாரு. ஆமென். எனக்கு தெரியுங்க, என் நம்பிக்கை ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில அல்லையா மரணம் வருமானால் முதலாவது உயிர்த்ததுல பங்கு பெறுவேன். அது உயிரோடு இருப்போமானால் ஆமென் அப்படியே மறுரூபமாகி அல்லேலூயா ஆமென். அந்த சிங்காசன பாட்டு பாடணும் இல்லையா, ஆமென். சிங்காசனம் அப்போ அவரோடு கூட ஆமென் ஜெயித்த நம்ம எல்லாருக்கும் ஜீவன் எடுத்த ஆண்டவர் கொடுத்து அவருடைய சந்தோஷத்துக்குள்ள அந்த பரலோக மகிமைக்குள்ள அல்லேலூயா அப்படியே தேவத்துடைய போல அல்லேலூயா அப்படியே தேவனை ஆராதிப்போம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நானும் சொல்றாரு உன்னை பலப்படுத்துகிறாரா, நீ பயப்படாத. உனக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் காணப்பட்டிருக்க ஒரு சில துன்புறுத்தல், அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இந்த ஆராதனைக்குள்ள விட்டு போவதுக்குள்ள ஒரு புதிய பலனை நீ பெற்றுக்கொண்டு தான் போக போற. அல்லேலூயா, ஆமென். உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் தம்பி பாடியிருக்காரு, என் நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே. அந்த அந்த மைக்க நீ பாடின பாட்டு தானே பாது, அந்த மைக்க ஒரு தம்பிட்ட கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு கோரஸ் பாடுங்க. அல்லேலூயா. ஏமே இந்த பாடல் இந்த மெசேஜ் எடுக்கும்போதே இந்த பாட்டு நான் பாடுறேன். இந்த பாட்டு யார் எழுதின பாட்டு எனக்கே தெரியல. அப்போதான் ஐயோ நம்ம பிள்ளையான்னு தான் பாடுந்தே. ஹரிஸ்வாசி. அல்லேலூயா. ஆமென். நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே, நீ திகையாதே பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் இருப்பேன். என் நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே, நீ திகையாதே பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் இருப்பேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்படேன், கர்த்தர் நீர் என்னோடுண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்படேன், கர்த்தர் நீர் என்னோடுண்டு. குருடருக்கும் செவிடருக்கும் விடுதலை தந்தார். வியாதி படுக்கையிலே இருந்தவனை எழுந்திடு என்றார். வியாதி படுக்கையிலே இருந்தவன் எழுந்திடு என்றார். நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே, நீ திகையாதே பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் இருப்பேன். என் நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே, நீ திகையாதே பயப்படாதே, உன்னுடன் இருப்பேன், உன்னுடன் இருப்பேன். கானாவூரின் கல்யாணத்தில் குறைகளை கண்டார், அந்த குறைகளையே நிறைவுகளாய் மாற்றியும் தந்தார். கானாவூரின் கல்யாணத்தில் குறைகளை கண்டார், அந்த குறைகளையே
என் நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே. நீ திகையாதே, பயப்படாதே, உன்னுடன் இருப்பே, உன்னுடன் இருப்பே. என் நீதியின் வலக்கரத்தில் உன்னை தாங்குவே. நீ திகையாதே, பயப்படாதே, உன்னுடன் இருப்பே, உன்னுடன் இருப்பே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட இருப்பேன். என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே. ஆண்டவர் பாருங்க, நிறைய பேர் கைவிட்டுடுவாங்க. அல்லேலூயா, அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை அனாதைகளாக விட்டு விடுகிறார்கள். ரோட்ல ஒரு அம்மா கோயில் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க போகும்போது பேசும்போது அந்த அம்மா சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர், ஒரு டீச்சர், அவங்க இங்கிலீஷ் டீச்சரா கணக்கு டீச்சர் தெரியாது, நல்ல இங்கிலீஷ் பேசினாங்க. பார்த்தா அவங்க டீச்சர். பெற்றோர்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டாங்க. அல்லேலூயா, சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டுட்டாங்க. ஒரு வாலிப மக, படிக்கிற வாலிப மக தகாத உறவால கர்ப்பம் தரித்து வயிறு வலி வந்து கர்ப்பம் தரித்திருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. ஒரே வயிறு வலி, டாய்லெட்டுக்கு போறா. டாய்லெட்டுக்கு போய் பார்த்தா டபக்குன்னு குழந்தை பிறந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்க இருக்க ஒரு கண்ணாடியை உடைச்சு அந்த கண்ணாடியை அந்த தொப்புள் கொடி அறுத்து அந்த ஜன்னல் வழி அந்த குழந்தைய தூக்கி போட்டு போயிட்டா. படிக்கிற வயசுல எத்தனையோ பிள்ளைகள் தகாத உறவினால, பாவத்தினால இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் அனாதையால வீசப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு குழந்தை கால்வாய் சாக்கடை தண்ணி போறதுக்குள்ள ஒருத்தவங்க போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் கவலை சுத்தி போட்டு போயிட்டாங்க. அனாதைகளாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆறுதலாய் இருக்கிறாருங்க. கைவிடப்பட்டவர்களுக்கு அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு தேவனுடைய பிள்ளை, யாருமே இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, இன்னைக்கு அனாதையை போல இருக்குன்னு சொல்லி நீ அழுது புலம்பலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைமையில யாருமே சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஆவியன் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. நான் உன் கூட இருக்க மகளே, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? உன் கண்ணீரை துடைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ குணமாக்குகிற கர்த்தர் நான் இருக்கிறேன் சொல்லுகிறார். நீ வியாதிப்பட்டு மரணப்படுக்கிற இருக்கிறாய். உன்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய கரம் உன் மேல் இறங்குகிறது. கர்த்தரை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு சுகமாக்குகிறது. யாருமே இல்லை என்று சொல்லி பிரச்சனை, போராட்டங்கள், இந்த அவமான நிமித்தமாக நீ தற்கொலைக்கு நேராய் செல்ல தீர்மானித்திருக்கிறாய். மரணம் ஒரு முடிவு அல்ல. மரணத்திற்கு பின் வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு இருக்கிறார். உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவி. கர்த்தரை உயர்த்துவார். கர்த்தரை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பார். உன் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சா, உன் பேர் கெட்டு போயிடுச்சா, நீ கவலைப்படாத. உன் பேரை தேவன் பெருமைப்படுத்துவார் என்று தேவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று தேவன் சொல்லுகிறாய். நீ தள்ளப்பட்டு கிடக்கிறாய், எல்லாரும் மிதிக்கப்பட்டு கிடக்கிறாய். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாயோ, சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் சிருஷ்டி கர்த்தர், நான் உன்னை உருவாக்கினவன். அல்லேலூயா. உன்னை தூக்கி போட்டு விட்டு இருக்கலாம். அநேக பிள்ளைங்க என்ன, நான் அனாதை, என்னுடைய பெற்றோர்கள் யார் என்று கூட தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படாத, நான் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர், நான் உன்னை உருவாக்கின கர்த்தர்.
நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு தகப்பனாயும் தாயுமாயாக நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. ஆமென். ஏசாயா 41:13 பார்க்கிறோம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நீங்க எக்காலத்து கொண்டு யாருக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறாருங்க. 15 ஏசாயா 41:15 இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு சித்தத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். அல்லேலூயா. சத்துருக்களை ஜெயிப்பதற்கு உனக்கு அபிஷேகம் இருந்தா போதும். உன்னை அபிஷேகம் உன் தலையை உயர்த்தும். அபிஷேகம் உன்னை கூர்மையில பட்டயமாக்கும். அபிஷேகம் சத்ருவை ஜெயிக்க பண்ணும். அல்லேலூயா. பயப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? உன்னை மீட்டு கொண்டே. முதலாவது என்ன சொன்னாரு? நீ பயப்படாதே. இரண்டாவது சொல்றாரு உன்னை மீட்டு கொண்டே. உபாகம் 7:8 பார்க்கிறோம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நீ குடி வெறியில அடிமைப்பட்டிருக்கலாம். உன் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, எப்படியோ வாழ்க்கை வீணாய் போயிருக்கலாம். உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருந்திருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ல பாருங்க, உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் நீ பாவி என்று தெரிஞ்சு உன் மேல அன்பு கூர்ந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் தூர போயிட்ட, ஆனா மனம் திரும்பி வந்திருக்கிற. ஆண்டவர் உன் மேல அன்பு வைத்திருக்கிறார். ஒரு தம்பிக்கு அல்லேலூயா பேரு வச்சோம். அந்த தம்பிக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பேருப்பா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி? கணேஷ். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பேருக்கு கணேஷு அப்படின்னு வச்சாராம். அது என்ன கணேஷு அப்படின்னு தெரியல. நான் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த மகனுக்கு யாக்கோபு அல்ல இஸ்ரவேல்னு பேரு அப்படின்னாரு. அல்லேலூயா. உன் பாவம் வாழ்க்கையை அடிமைப்பட்டு கிடந்தப்பா. முன்னே ஏமாத்துகிறவனாக எத்தனாக இருந்த, ஆனா இப்போ நீ தேவனோடு போராடி மேற்கொண்ட. அல்லேலூயா. உனக்கு இஸ்ரவேலா உன் பேரை நியமிக்கிறேன், இஸ்ரவேல் என்று உனக்கு பேரை சூட்டு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, ஆமென், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். யாருமே இல்லை, என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. என் பாவத்து நிமித்தம், நான் செய்த தவறு நிமித்தம் இன்னைக்கு என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ மாறும் பொழுது எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் மாற்றுவார். எழுந்து போன சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய். எழுந்து போன உறவுகளை கர்த்தர் புதுப்பித்துக் கொள்ளுவார். என்ன எழுந்து போயிட்ட, கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்ப்பார். ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும்
கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தன வீடு, பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கையில தான் கர்த்தரை மீட்டு கொண்டு வந்துட்டார் இல்லையா? அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அப்ப அடிமைத்தன வீடு எகிப்து அடிமைத்தன வீடு. பெரும்பாலும் இப்போ வேதாகமத்தில் எகிப்து என்பது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது அடிமைத்தன வீடாக அது காணப்பட்டது. பெரும்பாலும் அடிமைத்தனம் என்பது பாவம், உலகம், அவிசுவாசம் மற்றும் தேவனுக்கு எதிரான வல்லமையை குறிக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. எகிப்து பாவம். எகிப்து என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்லுங்க, பாவம், உலகம், அவிசுவாசம், தேவனுக்கு எதிரான வல்லமையா. தேவனுக்கு எதிரான வல்லமை, தேவனுக்கு எதிர்த்து நிற்பது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னா, நான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றேன். அப்ப நீங்க யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? ஊழியக்காரனையா தேவனையா? தேவனை. அல்லேலூயா. அதில் ஊழியக்கார் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது தயவு செய்து நீங்க காது கொடுத்து கேட்கணும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னா, நீங்க தேவனை எதிர்த்து நிற்கிறீங்க. தேவனுக்கு எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்க முடியுமா வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்வாரு, நான் சொன்ன கீழ்ப்படையில உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கிய அடிமைத்தனத்தின் தேசமாகவும் பாவத்தின் ஆதிக்கத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் புறம்பான வழிநடத்துதலுக்கும் உதாரணமாக கருதப்படுகிறது. அந்த எகிப்தில் காணப்படுகிற முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம். இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் கீழ் அனுபவித்த கொடுமையான அடிமைத்தனம் மற்றும் ஒடுக்குமுறையை குறிக்கிறது. இன்னைக்கு நீ அடிமைத்தனமா இருக்கிற, எதுல நீ அடிமைத்தனமா இருக்கிற? உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது பார்த்தோம், பாவம் மற்றும் உலகம். இந்த உலக வாழ்க்கை, உலக சிநேகம், இதெல்லாம் பாவம். அல்லேலூயா. ஒரு வாலிப மகள் இருந்தால், அந்த வாலிப மகள் உறவுகளை போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன உடனேயும் அந்த ஆவிக்குரிய மகளுக்கு என்னென்ன பண்ணிட்டாங்க? உலக பிரகாரமான காரியங்கள் அந்த மகளுக்கு தீட்டுப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த தீட்டு ஆயிற்று. அதான் உலக வாழ்க்கை, உலக சிநேகம். சில பேர் நீங்க ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டெல்லாம் போடுறீங்க, என்ன ஹைக் பண்ணிட்டு வச்சுக்கணுங்களேன், அது என்னது? அது உலக சிநேகம். நான் சில பேருடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், சினிமா பாட்டு போயிட்டு இருக்கு. தயவுசெய்து உங்க ஸ்டேட்டஸ்ல நீ யாரு என்பதை மற்றவங்க உணரணும். தேவனுடைய நாம மகிமைப்படணும். உங்க வீட்டில் யாராச்சும் உங்க பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம், என்ன ஹைக் பண்ணலாம், என்ன ஹைக் பண்ண முடிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மண்ணான மனிதனான், என்னால ஒன்றும் செய்ய முடியாதுதான், ஆனா உன்னை சிருஷ்டித்தவரும், இங்க பாருங்க, உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, மகளை நீ என்னை ஏமாற்ற முடியாது. என்னதான் என்ன ஹைக் பண்ணாலும் வேற ஃபோன் வந்து நான் பார்த்துருவேன். நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவேன், யார் யார் என்னென்ன பண்றீங்க அப்படின்னு. அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம், சில பேர் வாக்குத்தத்த வசனம் ஆசீர்வாதமா இருந்தால் மட்டும் தான் போடுவாங்க, பாவத்தை உணர்த்துற மாதிரி இருந்தால் போட மாட்டாங்க. யா, அவருடைய பிளெஸிங்ஸ் தான் போடுவீங்களா? கரெக்டா நான் சொல்றது? ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்க கொண்டு போகணும். அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாம் கூட வேற யாருக்காச்சும் பயன்படுத்தப்படும். ஒரு பக்கம் நீ தேவனுடைய வார்த்தையை போட்டு இன்னொரு பக்கம் சினிமா போட்டா கேவலமா இருக்கும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். இப்ப புரியுதா?
ஆத்துல ஒரு காலு, ஷேத்துல ஒரு கால் வைக்க கூடாது, விடாது. அல்லேலூயா. நீங்க பீடைய வெளியே என்ன செய்யணும்? தூரம் போட்டுடணும். திருப்பி திருப்பி தூக்கி சோகல வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். அப்ப அடிமைத்தனம், பாவ உலகம், பாவ சந்தோஷம், பாவ சிநேகம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வராம ஒரு சினிமா தியேட்டர் கூப்பிடுறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான், போலாமா? பாவ சிநேகம். அந்த பாவ காரியத்துக்கு நீங்க உடன்படவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எகிப்து என்பது உலக பிரகாரமான இச்சைகள், விக்கிரக ஆராதனை மற்றும் பாவத்திற்குள் வாழ்வதை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ உலக பாவ வாழ்க்கை என்பது உலக பிரகாரமான இச்சைகள் நீங்க போயிட்டு உட்காரக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவானா இருக்குன்னா அவருடைய வேதத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. ஆமென். வீட்டில் ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே பரிசுத்த நடக்க இருக்கணும். அல்லேலூயா. அதே போல எகிப்துல கொடிய பஞ்சம் மற்றும் கஷ்டங்கள் நிறைந்த இடமாகவும் ஆத்துமா ஆறுதல் அடையாத இடமாகவும் காணப்படுகிறது. எகிப்து வாழ்க்கை எப்படிப்பட்டது? அந்த ஆத்தும திருப்தியே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லை. என்ன செய்வான்? கொலை பண்ண போவான், திருட போவான். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு காம கொடூர ஒரு வெளி நார்த் இந்தியாவிலேருந்து வந்த குடும்பத்தை சாகடிச்சு கண்ணத்துணுமா வெட்டி பேக் பண்ணி போட்டான். அந்த குழந்தைய கல் அடிச்சு சாவடிச்சிருக்கிறான். இந்த பொண்ணை சீரழிச்சு அந்த பொண்ணையும் சாவடிச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு அவன் சுய ஒழுக்கலைன்னா அவன் வாழ்வதே வேஸ்ட். மிக மிக கொடுமை, மிக மிக கொடுமை. நிறைய உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு பாவ சந்தோஷம் சிக்கி இருக்கக்கூடிய அந்த எகிப்து, அது நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. எகிப்து தேசம் பைபிளில் பாதுகாப்பு மற்றும் தேவ திட்டத்தின் இடமாக இருவேறு காலங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. எகிப்து தேசம் ரெண்டு சூழ்நிலையில கடந்து போயிட்டான். ஒன்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தேவ திட்டத்தின் இடமாக இருவேறு காலங்களில் சித்தரிக்கப்பட்டது. ஒன்று, யோசேப்பு பஞ்சத்திலிருந்து தப்பிக்கவும் இயேசு ஏறுது மன்னனுக்கு அஞ்சி தப்பிக்கவும் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஒன்று, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போனார். அவர் பாவத்தை விழுந்தாரா? பாவத்தை தப்பிச்சு ஓடினாரா? தப்பிச்சு ஓடினார். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டார். ஆமென். அவர் குழியிலே தள்ளப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். பாவம் அவர் நெருங்கி வந்தது. ஆனால் பாவத்தை விட்டு அவர் வெளியே ஓடிவிட்டார். திரும்பவும் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டார். அந்த சிறைச்சாலை அனுபவத்துல போயிட்டு, நான் குற்றவாளி அல்ல, என்னுடைய எஜமான் மனைவி குற்றவாளி என்று அவர் சொல்லவில்லை. தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தார். ஒரு நாள் வந்தது, தேவன் அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். அதே போல இன்றைக்கு அநேக நபர்கள் எகிப்து தேசத்துல உள்ள போயிட்டீங்க. இன்னைக்கு அநேக நபர்கள் பாவத்துல சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. உன்னை மீட்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது, சிறு வயது இருக்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்தை மீண்டுமாய் போனார். அல்லேலூயா.
ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க அடிமைத்தனத்துல. யோசேப்பு போனாரு, மோசே போனாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசேப்பு பாவத்திலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள், வெளியே வந்தார்கள். ஆனால் அடிமைத்தனம் பாவத்தை சிக்கி மாண்டு போனார்கள். இப்போ இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இந்த எகிப்து என்ற பாவ அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மத்திய எழுதின புஸ்தகம் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் பொழுது எகிப்து கொண்டு செல்லப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கிறோம். நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு, ஏரோது குழந்தையை கொலை செய்ய தேடுவான் என்றான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போதே அந்த எகிப்துக்குள்ள போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனத்திலே திரும்பி வரும்படியாக ஒரு அறைக்கூவல். ஏரோது இறந்த பிறகு யோசேப்பு குழந்தையும் மரியாதையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பினார் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பாவ வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நாம் எல்லாருக்காகவும் நாம் சுமக்க வேண்டிய பாவ சுமைய, பார சுமைய அவர் சுமந்தார், நாம் மீட்டெடுக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்து குழந்தையாக இருந்த இயேசுவுக்கு அடையாளம், இயேசுவுக்கு அடைக்கலம் தந்தது. யோசேப்பு மூலம் எகிப்து தேசம் இஸ்ரவேல் வம்சத்தை பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தது. பின்னர் அவர்கள் பெரிய தேசமாக உருவாக உதவியது. நீ எகிப்தில் தான் இருக்கிற, கர்த்தர் மீட்டு எடுத்துட்டாரு. நீ பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்வாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? பாவ தேசத்து சிக்கிருந்த உங்களை மீட்டு எடுத்துட்டாரு. நீங்க பரிசுத்தமாய் சாட்சியாக வாழ்வீங்கன்னா நீங்க தேசத்துக்கு அடையாளமாக மாற்றப்படுவீங்க. அல்லேலூயா. விளங்குதா? உன் பாவ வாழ்க்கை விட்டு நீ வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்வையானால் கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் தேசம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமென். அதற்கு உன்னை ஆசீர்வாத திறவுகோலாக கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி பாவம் மற்றும் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். அவர் உங்களுக்கு புதிய வாழ்வு அளித்து கடவுளின் பிள்ளையாக மாற்றியுள்ளார். இந்த மீட்பு நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய வாழ்வை உரிமை பேராக பெறுவதை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க நித்திய வாழ்வை பெறுவதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்திருக்கிறார், நித்திய வாழ்வை அடைவதற்காக. அல்லேலூயா. அப்ப நீங்க மீட்கப்படணும். அதற்கு முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்ப்போமானால், ஆமென், பலியான இயேசு கிறிஸ்து. நீங்க மீட்பை பெறுவதற்காக ஆண்டவர் பலியானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கிறிஸ்து சாபமாகி நம்மை மீட்டார். எப்படி? நமக்காக அவர் சாபமானாராம். நீ இன்னும் மனம் திரும்பலனா, இன்னும் கர்த்தர் தான் தேவன் என்று தெரியலனா, ஏதோ 10ஓட 11 கூட்டத்தோட நீங்க ஒருத்தரால வந்து போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லைங்க. உனக்காக எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் உனக்காக எனக்காக பாருங்க கிறிஸ்து சாபமாகி நம்மை மீட்டார். இயேசுவின் இரண்டாவது பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம்.
இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் மற்றும் சாபத்திலிருந்து மீட்பு கிடைத்தது நமக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கும் பொழுது அல்லேலூயா, உன் பழைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? எல்லாம் ஒழிந்து போயின உன்னை புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, நீ புது சிருஷ்டி, புதிய மனுஷன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனின் சொந்த ஜனமாக, அன்புள்ள பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் எகிப்து பாதுகாப்பான இடமாகவும், யோசேப்பு காலத்தில், இயேசு இருந்த காலத்தில் அது பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேசம்லாம் மிக கொடூரமாக விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய தேசமாக மாறிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை, நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 78:35 பார்க்கிறோம், தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா, அவர்தான் உன் மீட்பர், அவர்தான் உன்னுடைய சகாயர், அவர்தான் உன் எஜமானன். அல்லேலூயா. இந்த பூமி ஆதாமின் நிமித்தம் வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த பூமி உலகம் முழுவதும் பாவத்தினால் வீழ்ச்சி அடைஞ்சது. மீண்டும் இந்த உலகம் ஆபிரகாமின் மூலம் எழுச்சி அடைந்தது. நோவாவின் கீழ்ப்படுதல் நிமித்தம் இந்த உலகம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு உன் நிமித்தம் உன் தேசம், உன் இனம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எழுச்சி அடைய வேண்டும். அவர்கள் ஆதாம் ஏவல் நிமித்தம் இந்த தேசம் வீழ்ச்சி அடைந்தது. ஆபிரகாம் நிமித்தம், நோவா நிமித்தம் இந்த தேசம் எழுச்சி அடைந்தது. இன்றைக்கு உன் நிமித்தம், என் நிமித்தம் தேசம் சபிக்கப்பட்டிருக்கிறதா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? உன் நிமித்தம், என் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பூமிக்கு நீ உப்பா இருக்கணும், உப்பா இருக்கணும் இந்த பூமிக்கு. அல்லேலூயா. உப்பு என்பது எதை குறிக்கிறது? சுவையை குறிக்கிறது. உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாயா? சில பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன துப்பு கட்ட வாழ்க்கை வாழ்றான். இல்லையா? நீ பூமிக்கு எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும். துப்பு கெட்ட வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. பரிசுத்த வாழ்க்கை வாழணுங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உனக்காக எனக்காக அவர் சாபமானாருங்க. அல்லேலூயா. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். 43 பார்க்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீ தயவு செய்து உங்க ஜீவ புஸ்தக பேரை தயவு செய்து கிறுக்கி போற அளவுக்கு வச்சுக்காதீங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். உன்னை அழைத்திருக்கிறார்னா உன்னை நீதிமானாக்க அவர் சாபமானார். உன்னை நீதிமானாக்க அவர் ரத்தம் சிந்தினார். எவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்கள் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். நீதிமானாக்கின உங்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு நல்ல பேரை கர்த்தர் வாங்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு தம்பியை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. நானு ஒய்ஃப்லாம் கவுன்சிலர் வந்திருந்தாங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு வாலிப தம்பி எங்களை பார்த்துட்டு 5 மணிக்கு கட கட கடன்னு ஒயின் ஷாப்பை நோக்கி ஓடுறாரு. நான் பார்த்துட்டேன். நானும் பார்க்காத மாதிரி அப்படி திரும்பி போனாரு. அப்ப நம்ம ஏரியாவில் அப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியும், நல்லா குண்டா கருப்பா இருப்பார். அப்ப நான் தம்பியை பார்த்துட்டேன். கூப்பிட்டு அந்த தம்பி பேர் சொல்லி அழைத்தேன். சாமே, சாமுவேல் எங்க போற அப்படின்னு கேட்டேன். ஒன்னு அப்போ அவர் பார்த்துட்டு, இது சாமுவா, அவர் 5 மணிக்கு எங்க போவாரு? கடைக்கு தான் போவார். இல்ல இல்லையா, சும்மா தான் போற சொல்லிட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு போனவர் தான். இன்னைக்கு கேவலமா பேசின அவரு சாமுவா, அந்த வாயி, சாமு ஒரே ஷோல்டர் வலிக்குதுப்பா, கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. சாமு, நான் ஒரே பாட்டெல்லாம் பாடிக்கிறீங்க, எல்லா வீட்டுக்கும் போய் கிறிஸ்துமஸ் வச்சுலாம் போனீங்க, எங்க வீட்டுக்கு வரலையே. அப்ப அந்த தம்பி சொன்னா, முதல்ல உங்க வீட்டுக்கு உங்க தெருல நாங்க வந்து பாட்டு பாடி ஆசீர்வதித்தோம், நீங்க இல்ல அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்ப ஒரே வாயில எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு உன் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த சாட்சி உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேணும். எதுக்காக கர்த்தர் ரட்சித்தாரு? தெரு தெருவா போய் சாட்சி சொல்லணும். நீ வெட்கப்படக்கூடாது, நீ முடங்கி போய் விடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், தூஷிக்கப்படக்கூடாது. எங்க அண்ணன் தம்பி 2 பேரை நின்று வேதத்தை உயர்த்தி கர்த்தர் எங்களை ரட்சித்தார். இந்த பூமியில மகா பாவியாக மகா குடிகாரனாக இருந்த எங்களை ரட்சித்தார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதே. வீடு இருக்குது, நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதே. வீடு இருக்குது, நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. பணம் ஒன்றுதான் வாழ்க்கை கிடையாது, அதை நம்பினால் மோட்சம் கிடைக்காது. பணம் ஒன்றுதான் வாழ்க்கை கிடையாது, அதை நம்பினால் மோட்சம் கிடைக்காது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவரோ கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அழகு இருக்குது, அறிவு இருக்குது என்று பெருமை பேசாதே. உணவு இருக்குது, உடை இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. அழகு இருக்குது, அறிவு இருக்குது என்று பெருமை பேசாதே. உணவு
இருக்குது உடை இருக்குது என்று பெருமை பாராட்டாதே. அழகு என்றைக்கும் நினைக்காதே. உடல் மண்ணுக்கு என்பதையும் மறக்காதே. அழகு என்றைக்கும் நினைக்காதே. உடல் மண்ணுக்கு என்பதையும் மறக்காதே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவரே கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நான் பெரியவன் நீ சிறியவன் என்று பெருமை பேசாதே. வாய் இருக்குது பேச தெரியும் என்று பிறரை ஏளனமாய் பேசாதே. நான் பெரியவன் நீ சிறியவன் என்று பெருமை பேசாதே. வாய் இருக்குது பேச தெரியும் என்று பிறரை ஏளனமாய் பேசாதே. ஜீவன் நிலையாயிருக்கும் நினைக்காதே. இன்றைக்கு படுத்தால் நாளை நிச்சயம் கிடையாது. ஜீவன் நிலையாயிருக்கும் நினைக்காதே. இன்றைக்கு படுத்தால் நாளை நிச்சயம் கிடையாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவரோ கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பலன் இருக்குது திடம் இருக்குது என்று கோலியாத் பெருமை பாராட்டினான். ஜெபம் இருக்குது ஜெயம் இருக்குது என்று தாவீது கோலியாத்தை முறியடித்தார். பலன் இருக்குது திடம் இருக்குது என்று கோலியாத் பெருமை பாராட்டினார். ஜெபம் இருக்குது ஜெயம் இருக்குது என்று தாவீது கோலியாத்தை முறியடித்தார். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவரோ கிருபை அளிக்கிறார். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே அப்பா, மரியாதை பார்த்து நீங்க சொன்னப்பா, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்ப்பத்தில் இருக்க குழந்தை துளினது என்று பார்க்கிறோமே. கர்த்தாவே ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ரட்சித்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல தேவைகளும் சந்திப்பீராக. மீட்பெரும் இரட்சகருமாகிய அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.